கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஆராதனை நேரத்துல ஆரம்பத்துல என்ன பேசினார்? நம்மகிட்ட சில சத்தியங்களை பேசிக்கிட்டே வந்தாரு. என்னது அது? அவர் நல்லவர் அப்படிங்கிறத நாமளே சொல்ற வரைக்கும் நம்ம நடத்துவார். ரெண்டாவது என்ன சொன்னாரு? அவர் கூட இருக்கிறதுனாலையும் அவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலையும் நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு தைரியம் இருக்கணும். நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம் இருக்கணும். அவர் இருக்கிறாருங்கிற விசுவாசம் மட்டும் பத்தாது. நாம மிகுந்த ஆனந்த சந்தோஷமா இருக்க அவர் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் வேணும். அது இருந்துட்டு இது இல்லைன்னா வராது. அது இல்லாம இந்த விசுவாசம் வராது. அவர் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் இருந்துட்டு அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருந்துகிட்டு அவர் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் நம்மகிட்ட இல்லைன்னா வேஸ்ட். ஆனா அவர் இருக்கிறாருங்கிற விசுவாசம் இல்லாம அவர் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் நமக்கு வராது. ஆமான்னு சொல்லுங்க. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பின்னி இருக்கும், கவனிக்கணும். அப்புறம் என்ன சொன்னாரு? அப்புறம் 3 சத்தியம் சொன்னாரு. அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இல்ல, அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இல்ல, தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நம்மளை அவரு பார்த்துக்க தொடங்கிட்டார். அண்டர்லைன் வேர்டு ஆரம்பிச்சுட்டார். நம்மளை பார்த்துக்க எங்கேயா தொடங்கினார்னா பதில் சொல்ல தெரியணும். இப்பதான் ரசிக்கப்பட்டோம் பாருங்க, அப்பதான் இந்த ஞானஸ்நானம் தண்ணியில முங்கி எந்திரிச்சோம் பாருங்க, இப்ப பதில் சொல்லக்கூடாது. எப்ப ஆரம்பிச்சாரு? அங்கிருந்து ஆரம்பிக்கணும். நீங்க அவரை அங்கிருந்து கனெக்ட் பண்ணணும். வாழ்க்கையில இடையில போய் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆமேன். அவர் ஆதியில பார்த்துக்க தவறிட்டாரு அப்படின்னா நாம இங்க இல்லை. நாமளே இல்லைன்னா இப்ப ஞானஸ்நானம் எடுப்போம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அவர் இருக்கிறார். ஆமேன். இந்த 3 ஒரு அருமையான ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு ஃபெய்த்து, நல்ல ஒரு ட்ரூத், விடுதலை பண்ணக்கூடிய ட்ரூத். அது வாசிக்கலாம். சங்கீதம் 23, சங்கீதம் 23 எடுத்துக்கலாம். 23ஆம் சங்கீதம். எல்லாருமே சேர்ந்து வாசிங்க அந்த சங்கீதத்தை, எல்லா வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கா, கமா வந்திருக்கா, அரைக்கார் புள்ளி வந்திருக்கா? என்ன வந்திருக்கு? வசனத்துல என்ன வரும்? கமா வரும். அப்புறம் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி வரும். அப்புறம் என்ன வரும்? அரைக்கார் புள்ளி வரும். நூன் வரும். ஆமா, 2 புள்ளி வச்சு ஒண்ணு வரும். இதுல என்ன வந்திருக்கு? அரைக்கார் புள்ளி வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஏனென்றால், ஏனெனில், ஆதலால், ஆகையால், ஆனபடியால் அப்படிங்கிற வேர்டு அங்க மிஸ்ஸிங் அர்த்தம். கிடன் அர்த்தம். அங்க ஒரு வேர்டு அப்படி ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இப்ப கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்ன வேர்டு அங்க போடலாம்? ஆனபடியால், ஆதலால், அதனால நான் தாழ்ச்சி அடையேன். அந்த வேர்டு அங்க கிடன், நான் தாழ்ச்சி அடையேன். சரியா? அப்ப தேவன் கர்த்தர்
மேய்ப்பரா இருந்தா நான் தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம், ஒரு ஃபெய்த் ரிலீஸ் ஆகுது பாருங்க. இது அப்படி இங்க வாங்க, சங்கீதம் 34 எடுங்க. சங்கீதம் 34 10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஆனா இந்த வசனத்தை எப்படித்தான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரை தேடுங்க சிஸ்டர், கடன் அடைஞ்சிரும். கர்த்தரை அதிகாலையில தேடுங்க, உங்க வீட்டு வாசல்ல கடன்காரன் நிக்க மாட்டான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களுக்கு ஏன் நன்மை குறைவா இருக்கு தெரியுமா? ஏன் குறைவா இருக்கு? கர்த்தரை தேடல சிஸ்டர். நீங்க உபவாச மீட்டிங் வரணும். சபையில உபவாச மீட்டிங் வச்சா நீங்க வந்திருக்கணும் பிரதர். நீங்க வேலைக்கு போனீங்கல்ல, அதான் நன்மை குறைஞ்சு போச்சு. சரி, உபவாச மீட்டிங் வந்தவங்க வீட்டுகள்லாம் நன்மை குறையாம இருக்கா? அதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் சோதிக்கிறார் பிரதர். பட்டு மாத்திடுவாங்க. எல்லாத்துக்கும் என்ன வச்சிருக்கோம்? நாங்க காரணம் வச்சிருக்கோம். சரி, அந்த இடத்துக்கு வரல. நான் சப்ஜெக்ட் போவோம். என்னன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்யேன்? தாழ்ச்சி அடையேன். இங்க சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கக்குட்டிகளே பட்டினியா இருக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப நன்மை குறைபடாம இருக்கிறதுக்காக கர்த்தரை தேட சொல்றீங்களா? அந்த வசனத்தை எதுக்கு பயன்படுத்துறோம்? உங்களுக்கு நன்மை குறைபடாம இருக்கணும்னா நீங்க என்ன செஞ்சு ஆகணும்? கர்த்தரை தேடணும். இதான் வஞ்சகம், இதான் வஞ்சனை. இந்த வசனத்தை அப்படி திருப்பிடுறது, இப்படி திருப்பி பேசிடுறது. வாங்க வாங்க வாங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நன்மை குறைபடாம இருக்குன்னு சொல்லி கர்த்தரை விட்டே விளக்கிடுறது. கர்த்தருடைய கையை பார்க்க வைக்கிறது, கர்த்தருடைய கையில என்ன இருக்குன்னு பார்க்க வைக்கிறது. கர்த்தருடைய கையை பார்க்க வைக்கிறது இல்லை, கர்த்தரை பார்க்க விடுறது இல்லை. இது ஒரு வஞ்சனை, மோசடி. சரி, என்ன பாட்டு படிச்சோம்? ஆயத்த பாட்டுல குறை இல்லையே குறை இல்லை, தாழ்ச்சி அடையேன், ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லை. பட் இப்ப நம்ம என்ன பேச போறோம், ஆண்டவர் என்ன பேச போறாரு அப்படின்னா, ஆக்சுவல் என்ன, நிதர்சனம் என்ன, பிராக்டிக்கலா என்ன, நடைமுறையில என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையிலேயே இருக்கிறது என்ன, மரித்த பரிசுத்தவான்கள், இருக்கிற பரிசுத்தவான்கள் அனுபவிச்சது என்ன, அவங்க உணர்ந்தது என்ன, கிறிஸ்துவுக்குள் வந்ததுல இருந்து சாகர வரைக்கும் அவங்க கத்துக்கிட்ட அனுபவம் என்ன, அதைத்தான் இங்க பேச போறேன். கிறிஸ்தவம் வேற மாதிரி உபதேசம் பண்ணும், அதுக்கு வரலாம். இப்ப நான் பைபிள் என்ன, பவுல் என்ன, தாவீது என்ன, பேதுரு என்ன, இப்ப இருக்கிற ஆட்கள் என்ன, இதைத்தான் பேச போறோம். ஆக்சுவல் என்ன. ஓகே, பெரும்பாலும் எப்படி பேசுவோம் அப்படின்னா, கர்த்தர்ட்ட நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு குறையும் இல்லாம வச்சுக்குவாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஒரு குறைவில்லாம பார்த்துக்குவார் சிஸ்டர். ஒரு குறைவும் வச்சுக்க மாட்டாரு. இப்படி இப்படி சொல்லி இருக்கிறோமா? இப்படி கேள்விப்பட்டிருக்கிறோமா? அது உண்மையா? உண்மையா பொய்யா? உண்மையா? உண்மையும் பொய்யும் இருக்கா சிஸ்டர்? உண்மையா நான் சொல்றது? இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா புரஜாதிகளை கூப்பிடுறது, கர்த்தத்தை வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைவு இல்லாம பார்த்துக்குவார். உங்களுக்கு குறையே வச்சுக்க மாட்டார் சிஸ்டர்.
இப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்க. இது உண்மையா? உண்மையான்னு தான் கேட்டேன். உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு கேட்கல. உண்மையா இல்ல உண்மை மாதிரியா? ஓகே. ஆனா அது உண்மை கிடையாது. குண்டதை போடுறாரா? இது உண்மை கிடையாது. சத்தியமா அது உண்மை கிடையாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம நிரூபிப்பேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். கர்த்தட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறை இல்லாம பாத்துக்குவாரு சிஸ்டர். ஐயோ, குறையே வச்சுக்க மாட்டாரு சிஸ்டர். உன்னை புரிஞ்சுக்குங்க. அவர் எப்படி பாத்துக்கிறாரு, அவர்கிட்ட வந்தா எப்படி வச்சுக்கிறாருங்கிறதா இன்னைக்கு டாபிக். ரொம்ப முக்கியமான டாபிக். கிறிஸ்தவத்துல தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ரொம்ப ரேர் சப்ஜெக்ட் இதெல்லாம். அந்த மாதிரி வரைய மாட்டாங்க. சரி, என்ன காரணம் சொல்றேன். நான் இருக்கிற குறை ஒரு குறையாவே தெரியாம, குறை இருக்கும் ஆனா இருக்கிற குறை என்னவா தெரியாது, குறையாவே தெரியாது. அப்படியும் இருக்கிற குறை பெருசா தெரியாது. ரெண்டுமே வேற, ஒண்ணு கிடையாது. இருக்கிற குறை ஒரு குறையாவே, மற்றவனுக்கு குறையா தெரியும். என்னது காலைல போய் பழசு சாப்பிட்றீங்க அப்படின்னு மற்றவன் குறையா கேட்பான். நமக்கு அது குறையாவே தெரியாது. கவனிச்சிங்களா இல்லையா? இருக்கிற குறை குறையாவே தெரியாமையும் இருக்கிற குறை பெருசா தெரியாது. பெரிய குறையா, இதெல்லாம் ஒரு குறையா, இதெல்லாம் குறையாங்க, நீங்க வேற. முதல்ல இது குறையே இல்லை அந்த மாதிரி. ரெண்டாவது இதெல்லாம் ஒரு குறையாக்கும், இதை போய் பெருசா பேசுறீங்க இந்த மாதிரி. இப்படித்தான் குறை இருந்தும் குறை தெரியாம அவர் நம்மளை பார்த்துக்குவாரு. கவனிங்க, முக்கியமான வேர்டு. குறை இருந்தும் குறை தெரியாம உங்களை பார்த்துக்குவார். வெயில் இருந்தும் வெயில் தெரியாம உங்களை பார்த்துக்குவார். நான் சொல்ல வர புரிஞ்சுக்குங்க. நீங்க வெயில தான் நடப்பீங்க, ஆனா வெயில் தெரியாம பார்த்துக்குவாரு. நெருக்கடி தான் போவீங்க, ஆனா வழி தெரியாம அப்படி போயிட்டே இருக்கீங்க. இந்த பாதை கடந்து போயிட்டே இருக்கீங்க. இப்படிதான் பார்ப்பாரு. புரியுதுங்களா? அப்ப எப்படி பார்ப்பாரு? குறை இருந்தும் குறை தெரியாம பார்ப்பார். அப்புறம் குறை இருந்தும் அந்த குறை பெருசா தெரியாம பார்த்துக்குவாரு. இப்படிதான் அவர் பார்த்து பழக்கம். இப்படிதான் பார்த்திருக்கிறார். பைபிள்ல நிரூபிக்கிறேன் பாருங்க. இப்படிதான் பார்த்திருக்கிறார். ஆமென். குறை இருந்தும் குறை தெரியாம பார்த்துக்குவாரே தவிர ஒரு காலத்திலும் சுத்தமா குறையே இல்லாம அவர் நம்மளை பார்த்துக்கவே மாட்டார். கிறிஸ்தவத்துக்கு அப்படியே நான் ஆப்போசிட்டா சொல்றேன். இதான் உண்மை. அதனால தெளிவா நான் பேசுறேன். நான் பார்த்துக்கவே மாட்டாரு. குறை இருந்தும் குறை தெரியாம பார்த்துக்குவாரே தவிர குறையே இல்லாம நம்ம பார்த்துக்க மாட்டாரு. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9. அதுக்கு முந்தின வசனம் வாசிப்பா. அதுக்கு முந்தின வசனம். ம் 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 என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 times கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், குறையெல்லாம் நீக்க முடியாதுப்பா, என் கிருபை குறையெல்லாம் நீக்க முடியாதுப்பா. அப்புறம் பலவீனத்திலே உன் குறைவிலே என் நிறைவு பூரணமாய் விளங்கும்.
எப்பா குறைய நீக்க முடியாதுப்பா, ஆனா குறை தெரியாம பாத்துக்கிறேன்ப்பா. குறைய நீக்க முடியாதப்பா, ஆனா இதெல்லாம் ஒரு குறையான்னு மாதிரி பாத்துக்கிறப்பா நானு. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் விளங்கும். அப்புறம் யாத்ராகமம் 4:10. யாத்ராகம் சும்மா 2-3 உதாரணம் கொடுக்குறேன், பைபிள் நிறைய இருக்கு. யாத்ராகமம் 4:10, 4:10. அதுக்கு முந்தின வசனம். ம் 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 ஊற்றுவாயாக. ம் ஓகே. இப்ப இவ்வளவு தூரம் ஆண்டவர் எவிடன்ஸ் கொடுக்கிறாரு. இப்ப மோசே ஒரு ஆன்சர் பண்றாரு பாருங்க கர்த்தர்ட்ட. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்பாவது நீங்க என்ன சந்திச்சதுக்கு முன்னாடியும் சரி, இப்ப உங்களை நான் சந்திச்சதுக்கு பின்னாடியும் சரி, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் ஒரு திக்குவாயி, நான் ஒரு மந்த பேச்சு, மந்த நாவு. பேச்சுல ஒரு மந்தம் இருக்கும், ஒரு வேகம் இருக்காது, சூடு இருக்காது. அடுத்து, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, ஓ அப்படியா மோசே, சோ சாரி, சோ சாரி, சோ சாரி. இங்க பாரு, இவ்வளவு அற்புதத்தை காமிச்சு நான் உனக்கு சின்ன ஒரு இடத்த நான் கவனிக்காம போயிட்டேன். சாரி மோசே, சாரி. உனக்கு வந்து பிரச்சனை என்ன? உனக்கு இருக்க குறை என்ன? திக்குவாய் இல்லையா, மந்த நாவு இல்லையா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அதான் முதல்ல கரெக்ட் பண்ணி தரேன் சொன்னாரா? என்ன சொன்னாரு? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அடுத்து, ஆதலால் நீ போ. எதோட போ? இந்த குறையோட இரு, இந்த குறையோட போ, நீ போ. குறைய காரணங்க சொல்லாத. குறைய நான் ஒன்றும் செய்ய முடியாது, மாட்டேன். குறைய சொல்லாதன்ட்ட, திக்குவாய் மந்தவாயின்ட்டு இருண்டு போட்டோம். அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க பாருங்க, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அப்படின்னு அர்த்தம். அங்க என் மாம்சத்துல முள்ளு இருக்கு, எடுத்து போடியாங்கிறான் பவுல். இவர் என்ன சொல்றாரு? என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இவன் இங்க அப்படிங்கிறான், இவரு என் வாய் உன் வாயோட இருக்கும். கவனிச்சிங்களா எப்படி பேசுறாருன்னு? என்ன சொல்றாரு? ஊழியத்துக்கு அழைச்சவனுக்கே எந்த பாடு, விசுவாசிக்கு எந்த பாடு? அவருடைய வேலை, அவருடைய ஸ்தானாபதி, அவருடைய ஊழியத்தை செய்ய ஆள் எடுக்கும் போதே ஊழியக்காரனுக்கே இந்த வேலை காட்டுறாரு. விசுவாசிகளுக்கு என்ன வேலை காட்டுவார்? கவனிக்கிறீங்களா? கவனிக்கலையா? கர்த்தரை புரிஞ்சுக்குங்க. அவரை எங்க அவருடைய சர்வெண்ட்டுங்க, அவருடைய ஜாப் எடுத்து பண்ண போற ஆளுங்க மோசே, அவனுக்கே இந்த மாதிரி வேட்டை விடுறாரு. அவனுடைய ஜாப்பை பண்ணிட்டு இருக்கிற பவுலுக்கு இந்த பாடு கொடுத்துறாரு. என்னடா இருக்குண்டா, நான் பாத்துக்கலாம், எடுத்து விடுற, வலிக்குது, எடுற. புரியுதுங்களா? கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு கர்த்தரை பார்க்க மாட்டீங்க. இங்க வந்தா புதுசு புதுசா காட்டுவாரு, டிஃப்ரெண்டா காட்டுவாரு. இங்க வந்தீங்கன்னா முடியாதான்ட்டார். அப்ப எப்படி பார்த்துக்கிட்டாரு அவர்? நல்லா கவனிங்க. அவர் என்ன ஆசைப்படுறாரு, இதான் மேட்ரு. அவர் என்ன சித்தம், என்ன விரும்புறாரு அப்படின்னா, குறைய விடுறா, என் நிறைவை வைக்கிறேன்டாங்கிறார். நிறைவுனா என்னது? அதாவது உன் குறை உன்கிட்ட குறையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை.
ஆனா உன் குறையில என் நிறைவு வந்து உட்காரும் போது குறை தெரியாம இருப்படா, குறை தெரியாம இருப்ப. இதெல்லாம் ஒரு குறையான்னு சொல்லுவ நீ, இது என்ன குறை அப்படின்னு வேற சொல்லுவ நீ. இதெல்லாம் ஒரு குறையா, இது ஒரு குறையா, இந்த ரெண்டையுமே நீ சொல்லுடா, வாய் சொல்ல வைப்பேன் நான். அதனாலதான் பாருங்க பவுல் 12:9-10 வாசிங்க அப்படியே. இப்ப பவுல் என்ன பேசுறாருன்னு கவனிங்க. 3 தடவை செபிச்சேன், அவர் என்னெல்லாம் பார்த்தாருன்னா கடைசியா குண்டத்தை போட்டு போயிட்டாரு, குறைய எடுக்க மாட்டேன்ட்டாரு, பலன் பூர்ணமா விளங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க பவுல். கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்ட பவுல் இப்ப என்ன பேசுறாரு அந்த வசனத்துக்கு அப்புறம்? அந்தபடி நான் குறையோட இருக்கும் போதே குறை தெரியாம இருக்கிறேன். கவனிங்க கவனிங்க, நான் பலவீனமா இருக்கும் போதே எப்படி இருக்கிறேன்? பலம் உள்ளவனா இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? எப்படி பேசுறாங்க கவனிச்சீங்களா? நான் குறைவுள்ளவனா இருக்கும் போதே குறை தெரியாதவனா இருக்கிறேன். எனக்கு குறை தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் பிரியப்படுகிறேன். என்ன பவுல பாருங்க, குறைய போய் ஆசைப்படுறாரு. ஏன் அப்படின்னா அவர் குறை தெரியாம பாத்துக்குவாரு. இப்படித்தானே பவுல் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. அதையே நம்ம பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறோம். தெளிவா தானே பவுல் எழுதுறாரு, அதையே நம்ம மறைக்கிறோங்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாரு. என்னுடைய ஸ்டைல் தான், குறை தெரியாம பாத்துக்கிறேன், கேரண்டி அப்படிங்கிறாரு. ஆண்டவரே உங்ககிட்ட வந்தா ஒரு குறையும்லாம் பாத்துக்குவீங்களா? இடத்த கல்வின்னு அப்புறம் குறை தெரியாம பாத்துக்குவேன். சம்மதமா? சம்மதமா? நீ வெயில தான் நடக்கணும், ஆனா வெயில் தெரியாம பாத்துக்குவேன். பாத்துக்கோண்டா. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? வெயில் தெரியாம பாத்துக்கிறேன். பிலிப்பியர் 4:12 வாசிங்க. பிலிப்பியர் 4:12 அத்தே பவுல் எழுதுறாரு பாருங்க. தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அப்புறம் பாத்துங்க என்ன சொல்றான் பார்த்தீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இப்படிதான் இருக்கு, எனக்கு பலன் உண்டுங்கிற. அப்ப பாருங்களேன் பவுலுடைய லைஃப் எப்படி டிராவல் ஆயிருக்கு. இதுதான் போயிருக்கு. தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவா இருக்கவும் தெரியும், குறைவா இருக்கவும் தெரியும். கடைசி சொல்லுவாரு எல்லா சூழ்நிலையிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் பாருங்க, குறைய எடுத்துட்டு சந்தோஷமா இருக்க அப்படி பார்க்கல. அவரு குறைய வச்சுக்கிட்டு இங்க மனரமியமா இருக்கணும். அது என்னால் இருக்க வைக்க முடியுங்கிறாரு. இருக்க வைக்க முடியும். எல்லா நிலைமையிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். லேர்ன் பண்றான். நீ கத்துக்கடா. இன்னும் எப்ப பார்த்தாலும் பஞ்சு மெத்த என்னடா, கத்துக்கோ. இதுதான் நல்ல தகப்பன் செய்யற கண்டிப்பு. ஆமென். அப்ப சொன்னது உண்மைதானா? நான் சொல்றது உண்மைதானா? ஆண்டவர் எப்படி நம்மளை பாத்துக்கிறாரு? சுத்தமா குறையே இல்லாம இல்ல, எப்படி பாத்துக்கிறாரு? குறை இருந்தும் குறை தெரியாம பாத்துக்கிறார். ஆமென். குறை இருந்தும் அது குறையா தெரியல அப்படின்னா அப்ப அது குறையா? என் கேள்வியை புரிஞ்சுக்குங்க. எங்க எனக்கு குறை இருக்குங்க, ஆனா எனக்கு குறை தெரிய மாட்டேங்குது. இப்ப என்கிட்ட இருக்குது குறையா குறையில்லையா? குறையில்ல. அதுதான் சொல்ல வராரு. இதை ஏன் நான் எடுத்து போட சொல்றேன்? வச்சுக்கிட்டே தான் இல்லைன்னு ஆக்குறேன் பாரு. உனக்கு ஏன் எடுத்து போட சொல்ற? நீ
அதை வச்சுக்கிட்டே இல்லைன்னு ஆக்குறேன் பாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் குறை இல்லை. உன்னை சொல்ல வைக்கிறேன் நான். அடுத்தவனுக்கு குறை, உனக்கு குறை இல்லை. அப்ப குறை இருந்தும் குறை தெரியாம ஆண்டவர் நடத்தினார்னா இருக்கிற குறை குறை கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். ரெண்டுமே ஒண்ணுதானே. இப்ப ஆண்டவர் எதுல நாட்டம் கொள்றாரு, பிரியம் கொள்றாரு, கவனம் செலுத்துறாருன்னா குறைய எடுத்து போறதுல இல்ல, வச்சுக்கிட்டே குறை தெரியாம ஆக்குறேன்டா. குறை இருந்தும் குறை இல்லைங்கிறமோ நடத்திடுறேன், ஏன் கவலைப்படுறேன்? அது இருக்கட்டும், நல்லது இருக்கட்டும். மண்டக்கண்ணா வராது, உனக்கு கெட்டுவிட்டு ஏறாது, இருக்குண்டா, நான் பாத்துக்கிறேன் விடு. ஆமை. அடுத்து, அதனால ஆண்டுகிட்ட வந்தீங்கன்னா உங்களை ஒரு குறையும் இல்லாம வச்சுக்குவாரு, பார்த்துக்குவாரு என்று சொல்லுகிற உபதேசத்தை நம்பாதீங்க. அப்படி நம்பாதீங்க. அதை நான் சொல்ற மாதிரி நம்புங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அறியாமையில சொல்றாங்க. அறியாமை, சத்திய அறியாமை, அறியாமையில் அப்படி பேசுறாங்க. ஆமே. அதாவதுங்க, ஆண்டவரை குறைச்சு பேசுறது தப்பு. எப்படி பேசக்கூடாது? ஆண்டவரை குறைச்சி பேசக்கூடாது, மதிப்பு குறைச்சி மட்டம் தட்டி பேசக்கூடாது, தப்பு. அதே நேரத்துல ஆண்டவரை மிகைப்படுத்தியும் பேசக்கூடாது. மிகைப்படுத்தினா என்னது? அவர் ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கிறாரு, அதை வேற மாதிரி காமிக்க கூடாது. அவர் என்ன நினைக்கிறாரு? குறை தெரியாம நடத்துறாண்டான்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? குறையெல்லாம் நடத்துவாரு. எக்ஸ்ட்ரா தானே பேசுறீங்க. எதுக்கு எக்ஸ்ட்ரா பேசுறீங்க? மிகைப்படுத்தி பேசக்கூடாது, அதுவும் தப்பு. அதுவும் தப்பு. குறைச்சும் பேசக்கூடாது, மிகைப்படுத்தியும் பேசக்கூடாது. ஆமே. முடிக்கலாமா? நம்மகிட்ட குறைய விட்டிருந்தோம், அவர் நம்மளை பார்த்துக்கிறதுல அவர் ஒரு குறைய வச்சுக்கிறதுல. நம்புறீங்களா? நல்லா கவனிங்க. மோசேட்ட குறைய விட்டிருந்தாரு, பவுல்கிட்ட குறைய விட்டிருந்தாரு. ஆனா பவுலையும் மோசையும் பார்த்துக்கிறதுல குறை வச்சாரா? ரெண்டுமே வித்தியாசமான ஆங்கில. கவனிங்க. நம்மகிட்ட ஒரு குறைய விட்டுருக்கிறதுனால நம்மளை பார்த்துக்கிறதுல குறை வந்துருமான்னு நினைச்சுறாங்க. குறை வைக்க மாட்டார். அவர் நம்மளை பார்த்துக்கிறதுல குறை வைக்க மாட்டார். குறைய விட்டுருக்கிறதுனால நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. பார்த்துக்கிறதுல குறை வச்சிருவாரோ? வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா வச்சுக்கல. மோசையை சூப்பரா பார்த்துக்கிட்டாரு, பவுலை செமையா பார்த்துக்கிட்டாரு. ஆமே. முடிச்சிருவோமா? அவர் நம்மளை பார்த்துக்கிட்டால் அல்லது நம்மளை பார்த்துக்கும்படி நம்மளை அவர்கிட்ட நம்ம கொடுத்தால், அவர் நம்மளை பார்த்துக்கிட்டா அல்லது கொஞ்சம் பார்த்துக்குங்களேன் என்னைய அப்படின்னு நம்மளை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தா, இப்படித்தான் நம்மளை பார்த்துக்குவாரு. எப்படி பார்த்துக்குவாரு? முடிப்போம். குறை இருந்தும் குறை தெரியாம பார்த்துக்குவார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை தூக்கி கொடுக்கணும். இந்த பார்த்துக்கிறீங்களா கொஞ்சம்? நீங்க அப்படி நினைச்சு கொடுத்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஏன்னா குறை இருக்கும். குறை இருந்தும் குறை தெரியாம பார்த்துக்குவாருன்ட்டு தூக்கி கொடுக்கணும். நான் சொன்னபடியே குறை இருந்தும் குறை தெரியாம கேரண்டியா பார்த்துக்குவார். என்னை பார்த்துட்டு இருக்கிறார், அதனால சொல்றேன். நான் குறை இருந்தும் குறையில் தெரியாம பார்த்துக்குவார்.